ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சனீஸ்வரன் மேல இருக்கிற ஒரு காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்தோட பார்ப்போம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கத்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தின் விளக்கம்: ஓம் காகத்வஜாய வித்மஹே. கிரகங்களின் மற்ற தேவர்களிடம் இருக்கும் கொடிகளை போலவே நம்மளோட சனீஸ்வரனுக்கும் ஒரு கொடி இருக்காம். அந்த கொடியில் காகத்வஜன் இவருக்கு பேர் இருக்கு. அதனால் கொடியில் ஒரு காகம் இருக்காம். அதனால் காக உருவத்தை தன் கொடியில் கொண்டிருக்கும் சனீஸ்வரன் கட்கஹஸ்தாய தீமகி, ஒரு கரத்தில் கட்கம் என்று அழைக்கப்படும் வாளை வைத்துக் கொண்டிருக்கிறாராம். அதனால் நம்மளோட சனீஸ்வரன் தன்னுடைய கொடியில் காகத்தையும் கரத்தில் ஒரு கட்கம் ஒரு வாளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னோ மந்த பிரச்சோதயாத். அப்பேற்பட்ட மந்தன் என்று அழைக்கப்படும் சனீஸ்வரன் என் கர்ம பலன் அனைத்தையும் நான் செய்த கர்ம அனைத்தையும் நல்ல பலனாக மாற்றி வாழ்வை சுகமாக மாற்ற வேண்டும். ஏன்னா நம்ம சனீஸ்வரன் என்று சொன்னாலே நம்ம செய்யும் செயல்களின் பலன்களை அளிப்பவர் தான் நம்மளோட சனீஸ்வரன். அதனால் நாம் செய்யும் அந்த தவறுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னித்து கருணை காட்டி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அருள வேண்டும், கர்ம பலனை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அதனால் இந்த பிரார்த்தனை காக உருவத்தை கொடியில் கொண்ட காகத்வஜனான சனீஸ்வரனிடம், அதே நேரம் ஒரு கரத்தில் கட்கம் என்று அழைக்கப்படும் வாளை வைத்துக் கொண்டிருக்கும் சனீஸ்வரனிடம், மந்தன் என்று அழைக்கப்படும் சனீஸ்வரனிடம் நாம் செய்யும் ஒரு பிரார்த்தனையாக தான் இந்த மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தின் விளக்கம் இதுவே. இப்போ நம்ம பகல் கனவு அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீதிக்கதையை பார்ப்போம். பகல் கனவு இந்த வார்த்தையை அனைவருமே கிட்டத்தட்ட அனைவருமே நகைச்சுவையாக தான் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது பகல் கனவு என்று சொன்னாலே தூங்கும் பொழுது வர கனவு அது வேற. ஆனால் விழித்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் ஒரு காரியத்தில் இறங்கி கொண்டிருக்கும் போது அவன் மனம் கொஞ்சம் கொஞ்சமா லேசா வேற ஒரு திசையில போகும் பொழுது அவன் அந்த திசையில் இருக்கும் எண்ணங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பான். கையில் இருக்கும் வேலையை கவனிக்க மாட்டான். இந்த மாதிரி சமயத்துலதான் என்ன பகல் கனவு காண்டுட்டு இருக்கியா என்று கேட்பார் எல்லாருமே. அப்படி ஒரு நபர் கண்ட அந்த பகல் கனவு தான் அவரின் வாழ்க்கையை மாற்றி விட்டது. அந்த பகல் கனவை காண்பதனால் ஏற்படும் தீமைகளை, அந்த பகல் கனவினால் ஏற்படும் பிரச்சனைகளை இந்த கதை கூறுகிறது. இந்த நகைச்சுவையான கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஒரு நபர் இவர் ஒரு வணிகராக இருக்காராம். இந்த வணிகர்களின் வேலை ஒரு இடத்திலிருந்து வரும் இம்பார்ட்டடான அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸை மாற்றும் போது, பொருட்களை மாற்றும் பொழுது ஒரு இடத்திலிருந்து அந்த பொருட்களை அனுப்பி வைப்பவர் ஒரு வணிகன் என்றால் அதை இன்னொரு பக்கத்திலிருந்து வாங்குபவர் ஒரு வணிகனாக இருப்பார். அது போலவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு 10 கண்ணாடி பாட்டில்களை ஒரு வணிகர் எடுத்துட்டு போனாராம், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு. இப்படி 10 கண்ணாடி பாட்டில்களை எடுத்துட்டு போகும்போது இது வெறுமன சாதாரண கண்ணாடி பாட்டில். இதுல தண்ணீரை ஊற்றி வைக்கலாம், இல்ல சோடாவை ஊற்றி வைக்கலாம், ஜூஸை ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இது காலியான பாட்டிலா இருக்கிறதுனால இந்த பாட்டிலுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்காம் அந்த காலத்துல. இப்படி ஒரு பாட்டிலுக்கு அந்த காலத்துல இருந்த மதிப்பு ₹1. அதனால் 10 பாட்டில் வைத்திருக்கும் காரணத்தினால் இவருக்கு அன்னைக்கு அந்த பாட்டிலை கரெக்டா எடுத்துன்னு போய் சேர்த்தா ₹10 கிடைக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ₹10 கிடைக்கும்னு தெரிஞ்சு இவர் அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது சும்மா கம்முன்னு அந்த 10 பாட்டிலையும் கொண்டு போய் தந்திருந்தா ₹10 கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் அப்படி பண்ணல. அவர் அதுக்கு நேர்மாறாக என்ன செய்தார்? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.